ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, தாத்தா ஆயாவுக்கு பூஜை பண்ணுற வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு. அதே மாதிரி ஆயா தாத்தா கல்றிக்கு நம்ம கழுவிட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி படியல் போட்டுடலான்னு சாப்பாடு, சுண்டல், பொரி, பின்னு ஆயா தாத்தாக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு, எப்பயுமே நான் தான் விளக்கு ஏற்றுவேன் எங்கள் ஆயா தாத்தாக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஆயா தாத்தாவை. இந்த இடத்துல அவங்க இல்லைனாக்கா ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாக்கா ஆயா தாத்தா தான் ரொம்ப பாதுகாப்பாக எங்களை பார்த்துக்குவாங்க. ரெண்டாவது ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவே சொல்லலாம் அவங்கள. ஏன்னா அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க. எங்களை வெளியே எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க, வீட்டிலே வச்சுப்பாங்க. அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க எங்கள் ஆயாவும் எங்கள் தாத்தாவும். அப்படிப்பட்டவங்கள நம்ம மிஸ் பண்ணுறோன்னா ரொம்ப ஃபீலிங் ஆகுது. ஸோ அம்மா விளக்கும் ஏற்றிட்டு சாம்பிராணியும் போட்டுட்டாங்க. அம்மா எப்போ இந்த இடத்துக்கு வந்தாலும் ரொம்ப அழுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா இல்லையா, 2 பேரும் இல்லைன்ற விஷயம் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்பயுமே அவங்கள நினச்சி அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நைட்டில் டைம் வந்தாக்கா, இந்த மாதிரி டைமில் கல்ற திருநாள் டைமில் வந்தாக்கா அப்படியே கோயிலாக இருக்கும். எல்லா இடத்துலையும் அவ்வளோ விளக்கெல்லாம் வச்சு பூஜைலாம் பண்ணுவாங்க. அம்மாவும் அதே மாதிரி பூஜைலாம் பூஜையும் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் கையெழுத்து கொண்டுட்டு திருநீர் வச்சுட்டு கிளம்பிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டாக்கா சாமியெல்லாம் ஆடிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ குழந்தைங்க பசங்கள்லாம் பயந்துருவாங்கன்னு நம்ம கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாய்.